السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله العظيم العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء افتخار المتقين تاج الأمة الشفيع المذنبين شفيع يوم القيامة الله يا هادي اللهم صل وسلم وبارك عليه. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சாந்தியும் சமாதானமும் ஏலக சர்தாரும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்னும் வாழ இருக்கிற அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் எல்லென்று உண்டாவதாக. ஆமீன். உலகிலே வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய மக்களையும் அல்லாஹ் தஆலா அமைதி பெற்ற நன்மக்களாக, இஸ்ஸத் உள்ளவராக, ஈமான் உள்ளவராக அல்லாஹ் தஆலா வாழ செய்வானாக. பலஸ்தீன மக்களை அல்லாஹ் தஆலா அமைதியானவராக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்களை விட்டு அவர்களை மாற்றி அமைத்து நிம்மதியான வாழ்வை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுப்பானாக. ஆமீன். அன்பு கொடுத்தான அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மா உரையினுடைய தலைப்பிற்கு முன் ஒரு சம்பவத்துடன் உங்களிடத்தில் ஒரு கேள்வி வைத்தோனாக இந்த ஜும்மாவிற்கு நாம் நுழைவோம். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளிடத்தில் ஒரு கேள்வி வைக்கிறார்கள். ஐயுல் ஹல்கி அஅஜபுல் ஈமான், படைப்பினங்களிலேயே ஆச்சரியமான ஈமானுக்குரியவர் யார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளிடத்திலே ஒரு கேள்வி வைக்கிறார்கள். அப்போது சஹாபிகளிலே சிலர் கூறினார்கள், அல் மலாயிகத்து, மலக்குமார் என்பதாக கூறினார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல் மலாயிகத்து, மலக்குமார்கள் கைஃபலா யுமினூன், அவர்கள் எப்ப ஈமான் கொள்ளாமல் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். எந்த வேலையோ அந்த வேலைக்காக நீ படைத்திருக்கிறான். எனவே அவர்கள் அல்லாஹ்வை பார்க்கிறார்கள். எனவே அவர்கள் ஈமான் கொள்வது என்பது ஆச்சரியமானதல்ல என்பதாக கூறினார்கள். இரண்டாவதாக சஹாபிகள் கூறினார்கள், அந்நபியூன, நபிமார்கள் என்பதாக கூறினார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அந்நபியு யூஹா இலைஹி வ கைஃப லா யுமினூன், நபிமார்களுக்கு வஹி வருகிறது. நபிமார்களை அல்லாஹ் தஆலா தேர்வு செய்திருக்கிறான். உலகிற்கு ஈமானை சொல்வதற்காக அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான். எனவே அவர்களுடைய ஈமான் எப்படி ஆச்சரியமானதாக இருக்கும். எனவே அவர்கள் அல்லாஹை பார்க்கிறார்கள். அவர்கள் என்ன செய்யும் என்பதை அல்லாஹ் அறிவித்து குறைக்க, எனவே அவர்களுடைய ஈமான் ஆச்சரியமானது அல்ல என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மூன்றாவதாக சஹாபிகள் கூறினார்கள், காலு சஹாபத்து, சஹாபிகளாகிய நாங்கள் என்பதாக கூறும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அஸ்ஸஹாபத்து வஅல் அன்பியா கைஃப லா யுமினூன், நீங்கள் நபியுடன் இருக்கிறீர்கள், நீங்கள் என்னுடன் பயணிக்கிறீர்கள், எனக்கு வஹி வருவதை நீங்கள் பார்க்கிறீர்கள், எனவே உங்களுடைய ஈமான் எப்படி ஆச்சரியமானதாக இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியிடத்தில் கூறினார்கள். கூறிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கிறார்கள். உலகிலேயே ஆச்சரியமான ஈமானுக்கு சொந்தக்காரர்கள் யார் என்பதாக கூறும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வலாக்கின், என்றாலும் அவர்கள் அஅஜபுன் நாஸ் ஈமானும், யாருடைய ஈமான் ஆச்சரியமானது என்று சொன்னால் கௌமுன், ஒரு கூட்டம் இருக்கிறது, யஜிஊன மின் பஅதிக்கும், உங்களுக்கு பின் ஒரு கூட்டம் வரும், உங்களுக்கு பின் எனக்கு பின் ஒரு கூட்டம் வரும், யஜிதூன கிதாபம் மின் வஹீன், வஹியாக வந்த இந்த குர்ஆனை கொண்டு அவர்கள் ஏற்றிருப்பார்கள், மீனோட பிஹி, அதை கொண்டு ஈமான் கொண்டு இருப்பார்கள், யத்பிஊனஹு, அதை அவர்கள் தன் வாழ்விலே கடைபிடித்து நடப்பார்கள். இப்படி நடக்கக்கூடியவர்கள் தான் வஹும் அஅஜபுன் நாஸ் ஈமானும், ஈமானிலேயே சிறப்புக்குரிய ஆச்சரியத்துக்குரிய ஈமானுக்கு சொந்தக்காரர்கள் இவர்கள் தான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின் வரக்கூடிய ஒரு சமூகத்தை, பின் வரக்கூடிய
இஸ்லாமிய சமூகத்தை காத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்துக்கு முன்பதாக சஹாபிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அவர்களுடைய ஈமான் எப்படிப்பட்டது? மலக்குமாக விட ஆச்சரியமானது, நபிமாவுடைய ஈமானுடைய ஆச்சரியமானது, சஹாபிகளுடைய ஈமானை விட ஆச்சரியமானது. அப்படிப்பட்டவர்கள் யார் என்பதாக நாம் சிந்தித்தால் அன்பானவர்களே, இன்று ஈமானை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய, இந்த ஈமானில் இருக்கக்கூடிய நம்மை பார்த்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 முன்பதாக சஹாபிகளிடத்தை கூறினார்கள், எனக்கு பின் ஒரு கூட்டம் வரும், அந்த கூட்டத்திடம் அவர்கள் ஆச்சரியமான ஈமானை கொண்டவராக இருப்பார்கள். காரணம் என்னை அவர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள், ஆனால் என்னை கொண்டு ஈமான் கொண்டிருப்பார்கள். எனக்கு வஹி வருவதை பார்த்திருக்க மாட்டார்கள், ஆனால் வஹியை கொண்டு ஈமான் கொண்டிருப்பார்கள். என் வேதத்தின்படி நடப்பா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய ஈமானை ஆச்சரியமான ஈமான் என்பதாக கூறினார்கள். அந்த ஆச்சரியமாக கூறுவதற்குறான காரணம் நாம் ஈமான் கொண்டிருப்பதனால்தான். எனவே இந்த ஈமான் நம்மிடத்திலே வருவதற்குண்டான காரணங்கள் என்ன என்பது பற்றியாக நாம் உங்களிடத்தில் ஒரு கேள்வியாக வைக்கிறேன். நம்முடைய ஈமான் ஆச்சரியமான என்பதாக கூறுகிறார்கள். அப்படியானால் நம்மிடத்தில் ஈமான் கொண்டு வருவதற்கு, நாம் ஈமானை ஏற்றதற்கு காரணம் யார்? நம்ம வரை இஸ்லாத்தை கொண்டு வந்ததற்குறான காரணங்கள் யார்? யார் நம்மிடத்தில் ஈமானை கொண்டு வந்தார்கள் என்பதை சற்று சிந்தனைகளில் சிந்திக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இதற்கான பதிலை இன்றைய ஜுமாவிலேயே பார்ப்போம். அன்பானவர்களே, இந்த ஜுமாவுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், இறை நேசர்களும் நம் மன நேசர்களும். இந்த தலைப்பை சொன்ன உடனேயே சில இளைய சமுதாயத்தினுடைய மனங்களில் வெறுப்பு வருகிறது. இறைநேசர்கள் என்று சொன்னாலே இளைய சமுதாயத்தில், பொதுவாக மக்களிடத்தில் வருவதை விடையும் இளைய சமுதாய இடத்திடத்தில் வெறுப்பு வருகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அப்படியாக அவர்கள் மனங்களிலே இறைநேசர் என்று சொன்னாலே, இறைநேசர் என்று சொன்ன மனங்களிலே வெறுக்கக்கூடிய அளவிற்கு இந்த இளைய சமுதாயத்துடைய மனங்களை அவர்கள் மாற்றி அமைத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு வெறுப்பு என்று சொன்னால், உதாரணமாக ஒன்றை சொல்லி காட்டுவேன். ஒரு நபர் இந்த பள்ளிவாசலில் தொழுகைக்காக வந்திருந்தார். நுகர் தொழுகைக்கு வந்தார், அசருக்கு வந்தார், மகரிப்புக்கு வந்தார். அவர் இடத்தில் பேசும்போது அவர் கூறிய வார்த்தை, நான் கங்கை கொண்டானிலிருந்து ஒரு வக்துக்கு வருகிறேன் என்பதாக கூறினார். ஏன் அவ்வளவு தூரம் வர வேண்டும்? அங்கே பள்ளிவாசல் இருக்கிறது என்பதாக கூறும்போது, எனக்கு பள்ளிவாசல் இருக்கிறது என்பது தெரியும், ஆனாலும் கூட அது தர்காவினோடு ஒட்டி இருக்கிறது, எனவே அங்கு சொல்வது எனக்கு திருப்தி அளிக்கவில்லை, எனக்கு தர்காவுக்கு செல்வது பிடிக்காது என்பதாக கூறினார். அன்பானவர்களை சற்று பார்க்க வேண்டும். ஒரு இறைநேசருடைய இடத்திற்கு செல்வது வெறுப்பளித்திருக்கிறது. இறைநேசர் செல்ல இடத்திற்கு அல்ல, இறைநேசத்தினுடைய இடத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு செல்வது கூட மனுவலிக்கு மனவாக அவர்களுடைய மனங்கள் ஆகியிருக்கிறது என்று சொன்னால், அந்த அளவுக்கான வெறுப்புகள் இன்று அவர்கள் மத்தியிலே பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் உதாரணமாக சொல்வதாக இருந்தால், இது பற்றியான கட்டுரைகளை படித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இறைநேசர்களை வெறுக்கக்கூடிய ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். இவர்கள் எல்லாம் இறைநேசர்கள் என்று சொன்னால், ஈமான் கொண்டிருக்கக்கூடிய நாம் எல்லாம் ஷைத்தானுடைய நேசர்களா என்பதாக அவர் கட்டுரை எழுதியிருக்கிறார். அப்படியானால் இப்படியெல்லாம் இளைய சமுதாயம் அதை படிக்கக்கூடிய நேரத்தில், அதை கேட்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யும் என்று சொன்னால், மனங்களில் இன்னும் வெறுப்பு விதைக்கப்படும். இன்னும் வெறுப்பை அவர்கள் சிந்திப்பார்கள். இன்னும் அவர்கள் சிந்திக்கக்கூடிய நேரத்தில் என்ன தோணும் என்று சொன்னால், இறைநேசர்கள் என்று சொன்னால் அவர்கள் மனங்களில் வெறுப்பு குமியும். காரணம், அது பற்றியான செய்திகள் தான் அவர்கள் அது அளவுக்கு அதிகமாக கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறார். அன்பானவர்களை பொதுவாக சொல்லுகிறேன், கேள்விப்படுவதை எல்லாமே நாம் முதலில் நம்பக்கூடாது. அது மடமைத்தனத்துடைய முதல் அடையாளம் அதுதான். கேள்விப்படுவதை எல்லாம் நம்புவது என்பதே மடமைத்தனத்துடைய அடையாளம். ஏனென்று சொன்னால், ஒரு ஊருக்கான வழியை சொல்லும் பொழுது கூட அதை கேட்கிறோம், ஆனால் செல்லக்கூடிய நேரத்திலே தான் அங்கு இருக்கக்கூடிய அனைத்து சூழலையும் நாம் பார்க்க முடியும். அப்படியாக கேள்விப்பட்டதை எல்லாம் இது இப்படித்தான் என்பதாக நாம் ஊகித்து விட முடியாது. எனவே அந்த வரலாற்றுக்குள், அந்த ஆய்வுக்குள் நாம் சென்று பார்க்க வேண்டும். சொர்க்கத்தை பற்றி கூறும்போது, சொர்க்கத்தை பற்றி கேட்டோமே ஆனால், சொர்க்கத்தில் மது ஆறு ஓடும், தேனாறு ஓடும், பாலாறு ஓடும் என்பதாக கூறுவார்கள். ஆனால் சொர்க்கத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவது, வாலா ஐனுன் ராத் வலா உதுருன் சமியத், எந்த கண்ணும் பார்த்திட முடியாது, எந்த காதும் கேட்டு, ஏன் கல்வால் கூட நினைத்து முடியாத அளவிற்கு சொர்க்கம் இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அப்படியாகத்தான் இன்று நாம் நினைக்காத வாழ்றவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இருந்திருக்கிறது. நாம் நினைக்காத வாழ்றவர்களுடைய வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் நாம் அவர்கள் மனத்திலே சொல்வதை எல்லாம் கேட்டு மற்றவர்கள் சொல்ல கருத்தை ஏற்றதன் காரணமாக, அவர்கள் வெறுப்பாக சொன்னால் அந்த வெறுப்பை ஏற்றதன் காரணமாக இன்னும் வெறுத்து கொண்டிருக்கிறோம். மரணம் வெறுத்து கொண்டே
சிந்தித்துக் கொண்டிருப்போம். எனவே நாம் கேள்விப்படுவதை எல்லாம் நம்பக்கூடாது, மாறாக சிந்திக்க வேண்டும். முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு ஒரு வரலாற்றை பற்றி அவர்கள் சொல்கிறார்கள் சொன்னால், அந்த வரலாறு என்ன, அவர்கள் யார், அவர்கள் ஏன் இங்கே வர வேண்டும், அவர்கள் அடக்க ஸ்தலம் இங்கே இருக்க வேண்டும் என்பதாக சிந்திக்க வேண்டும். வாழ்க்கை வரலாற்றை தேடி படிக்க வேண்டும். படித்தால் தான் நமக்கு விளங்கும் இவர்கள் ஏன் இங்கு வந்தார்கள், இவர்கள் ஏன் இந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக நாம் விளங்கும். எனவே சொல்லக்கூடிய செய்திகளை கேட்கக்கூடிய நாம் அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அதை ஆராய்ச்சி செய்தால் மட்டும்தான் அவர்கள் பற்றியான உண்மையான கருத்துக்கள் நமக்கு மனதிலே புதியும். அப்படி இல்லை என்று சொன்னால் மரணிக்கு வரை அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் கேட்டு இறைநேசம் வெறுத்தொன்னமாக மரணத்துக்கான நாளை மறுமையில் நம்மளுடைய நிலை மிகவும் மோசமாக இருக்கும் என்பதை உண்மையாகவே சொல்ல முடியும். அல்லாஹ்களே, அல்லாஹ் தஆலா உலகில் இறைநேச அல்லாஹை நேசிப்பதற்குண்டான வழிகளிலே 4 வழியை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். ஒன்று, நபிமார்களாக இருந்து அல்லாஹை நேசிக்கலாம், நேசத்தை பெறலாம். இன்னொரு, சஹாபிகளாக இருந்து அல்லாஹை நேசத்தை பெற்றிருக்கிறார்கள். இந்த இரண்டையும் நம்மால் பெற முடியாது. நபியாகவும் ஆக முடியாது, நபி தோழராகவும் நம்மால் ஆக முடியாது. ஆனால் இன்னொரு 2 அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அந்த 2 மூலமாக அல்லாஹ் நேசத்தையும் அல்லாஹினுடைய நெருக்கத்தையும் நம்மால் பெற முடியும். என்னவென்று சொன்னால், ஒன்று ஷஹாதத். ஷஹாதத்தின் மூலமாக நாம் அல்லாஹ் நேசத்தை பெற முடியும். இன்று ஒரு சமூகம், ஒரு நாடு பெற்றுக் கொண்டிருக்கிறது. உயிரே போனாலும் பரவாயில்லை, ஈமானே போனாலும் பரவாயில்லை, ஆனால் எக்காரணத்தை கொண்டு எங்களுடைய அடையாளங்கள் விளமாற்று என்பதாக உறுதியாக பலஸ்தீன் நமக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். உடமையை இழைக்கிறார்கள், பொருளாதாரத்தை இழக்கிறார்கள், அனைத்திலும் வீடுகள் இல்லாமல் வீதியிலே நிற்கிறார்கள். ஆனாலும் கூட எங்களுடைய ஈமானில் சிறு விலை இருக்காது என்பதாக ஈமானில் உறுதியில் இருக்கிறார்கள். நாம் அவர்களை பார்க்கிறோம், கஷ்டப்படுகிறார்கள், அவர்கள் வேதனை அடைகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். நம்முடைய மனங்கள் வலிக்கிறது. ஆனால் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பான். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் அந்த ஈமானில் நிலையாக இருந்ததும் அதில் இருந்து ஷஹாதத்தை அடைந்தது காரணமாகத்தான், ஷஹீதை அடைந்தது காரணமாக. எனவே ஷஹீத மூலமாக அல்லாஹ்வுடைய நேசத்தையும் நெருக்கத்தையும் பெற முடியும். இரண்டாவதாக ஒன்று இருக்கிறது, அல்லாஹின் நேசத்தை பெறக்கூடிய என்னவென்று சொன்னார், விலாயத் என்று சொல்லக்கூடிய இறை நேசத்தின் மூலமாக நாம் அல்லாஹினுடைய நேசத்தையும் நெருக்கத்தையும் பெற முடியும். இறை நேசம் என்று சொன்னால், இது நாம் முக்மீனாக வாழ்கிறோம், ஆனால் முக்மீனான பெயருக்குரியவராக வாழ்கிறோம் என்று சொன்னால் இல்லை என்பதாகத்தான் சொல்ல வேண்டும். பேரளவில் இஸ்லாமியனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆரிஃப் என்பதாக பெயர் வைத்திருக்கிறோம், வணக்கசாலி என்பதாக. ஆனால் அவர்கள் ஒரு முறை கூட பள்ளிக்கு செல்லாததாக இருப்பார், தொழுகைக்கு செல்லாததாக இருப்பார். எனவே வெறும் பெயருக்கான இஸ்லாமியனாகத்தான் வாழ்கிறோம் தவிர பெயருக்குரிய இஸ்லாமியனாக நம்முடைய வாழ்க்கை என்பது இல்லை. அப்படியாகத்தான் இறைநேசர்கள் வாழ்ந்தார்கள். இறைநேசர்கள் என்று சொன்னால் அல்லாஹிற்கு கட்டுப்பட்டவராக, அல்லாஹ் எதை சொல்லியிருக்கிறானோ அதை தன்னுடைய வாழ்வில் அடிப்படையாக கொண்டவராகத்தான், பேணுதலுடையவராக. அவர்கள் எதை சொன்னானோ அது தன்னுடைய வாழ்வில் இருக்கும், எதை அல்லாஹத்தால தடுத்தானோ அது தன்னுடைய வாழ்வில் இருக்காது என்பதாக அனைத்து விஷயங்களும் பேணுதலாக வாழ்ந்திருக்கிறார்கள். உதாரணமாக ஒரு வரலாற்று சொல்வதாக இருந்தால், அஹ்மது பின் ஹம்பல் என்று சொல்லக்கூடிய இமாம் இடத்திலே ஒரு பெண்மணி வந்து கேட்கிறார், நாங்கள் இரவு நேரத்தில் நூல் திரித்துக் கொண்டிருந்தோம், இரவு நேரத்தில் நூல் தீர்த்து கொண்டிருந்தோம். அப்போது வீதியிலே காவலாளியாக வரக்கூடிய ஒரு நபர் வருகிறார். எங்களுடைய வீட்டினுடைய ஜன்னல் அருகில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். அவர் கையில் தீப்பந்தம் இருக்கிறது. தீப்பந்தத்துடைய ஒளி எங்களுடைய வீட்டின் உள் அடிக்கிறது. நான் நூல் திரிக்கக்கூடிய நேரத்தில் அந்த வெளிச்சத்தில் சிறிது நூலை தரித்து விட்டேன். எனவே இந்த நூல் ஹராமா ஹலாலா என்பதாக அந்த இமாம் இடத்தில் இந்த பெண்மணி கேட்கிறார். அன்பானவர்களே, விளக்கை அவர் பிடுங்கவில்லை, ஹராமான செயலில் ஈடுபடவில்லை, மாறாக விளக்கு திரித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வெளியிலிருந்து ஒரு வெளிச்சம் வருகிறது. எனவே அந்த வெளிச்சம் அவருடையது. எனவே அந்த வெளிச்சத்தை நாம் உகைப்படுத்திய அந்த நூல் ஹராமா ஹலாலா என்பதாக ஒரு பெண்மணி கேட்கிறார். அப்போது இமாம் அவர்கள் கூறிய வார்த்தை, நீங்கள் யார், உங்களுடைய குடும்பம் என்பதாக கூறிய வார்த்தை பிஷ்ருல் ஹாஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு இமாம், ஒரு இறைநேசருடைய தங்கை என்பதாக கூறும் அல்லாஹ்களே, அந்த இமாம் கூறினார், உங்களுடைய வீட்டில் இருந்துதான் பேணுதல் என்பதை வெளிப்படுகின்றதாக கூறினார். இப்படியாகத்தான் இறைநேசர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படியாகத்தான் அல்லாஹ் அவர்கள் தேர்வு செய்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் கூறுவான், அல்லாஹ் இஜ்தபி இலைஹி மையஷா ஹதி இலைஹி மையுனீப். அல்லாஹ் தன் விரும்பியவரை தன் மார்க்கத்தின்பால் தேர்வு செய்கிறான், தன்பால் வருவதற்குறான நேர்வழிவகத்தை காட்டு என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். தன் நாடியவரை தான் அல்லாஹ் தன் ஈமானுக்காக தேர்வு செய்கிறான். அந்த ஈமானுக்காக தேர்வு செய்தவரை தான் அல்லாஹாலா தன்னை நெருங்குவதற்குண்டான வழியையும் அல்லாஹாலா காட்டு என்பதாக அல்லாஹ் கூறுவார். அப்படியாக
அல்லாஹ் தேர்வு செய்த, அல்லாஹ் வழிகாட்டியவர்கள் தான் இறைநேசர்கள். அந்த இறைநேசரின் வாழ்வு எப்படி இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் எதை பேச சொன்னாலும் அதை தான் அவர்கள் பேசுவார்கள். அல்லாஹ் எது பிடித்தமானதாக இருக்குமோ அந்த செயலிதான் செய்வார்கள். அல்லாஹுவை தான் முழுவதுமாக கல்வியில் சுமந்தவண்ணமாக, ஹராம ஹலாலை பேணியவராக வாழ்க்கை அனைத்தும் இஸ்லாம் சொன்னதின் அடிப்படையில் இருக்கும். அப்படி இருந்தவர்கள் தான் இறைநேசலாக ஆகியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இறைநேசன் மூலமாகத்தான் நமக்கு இஸ்லாம் என்பது வந்திருக்கிறது. ஆரம்பத்தில் ஹதீஸை பார்த்தோம். நம்முடைய ஈமான் ஆச்சரியமானது. யாரை விடவும், மலக்குமார்களை விடவும், நபிமார்களை விடவும், சஹாபிகளை விடவும் நம்முடைய ஈமான் ஆச்சரியமான என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்படி ஆச்சரியமான ஈமானுக்கு நாம் சொந்தக்கான காரணம் என்னவென்று சொன்னால், நம்ம இடத்துல ஈமான் வந்ததுதான். நம்ம இடத்துல ஈமானை கொண்டு வந்தவர்கள் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவிலே வைத்து ஆயத்துக்கு முன்பதாக சஹாபிகள் முன்மதியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனை முழுமைப்படுத்தினார்கள். அங்கு துவங்கி இஸ்லாம் இந்திய நாட்டிலே எப்படி இஸ்லாம் வந்தது, நாம் ஆச்சரியமான ஈமானுக்கு சொந்தக்காரனாக எப்படி ஆணும் என்பதாக பார்த்தோம்யானால், அந்த இறைநேசர்கள் தான் நம்ம இடத்துல ஈமானை சுமந்து வந்து தந்திருக்கிறார். இந்தியாவிற்கு இஸ்லாம் வந்ததுக்குடான காரணம் என்னவென்று சொன்னால், இந்தியாவிற்கு இஸ்லாம் எதன் மூலமாக வந்தது என்று சொன்னால், அரபி வணிகத்தின் மூலமாக வந்தது. இரண்டாவதாக முஹம்மது இப்னு காசிம் என்று சொல்லக்கூடியதாக வந்தது. மூன்றாவதாக ஒரு நபர் இருக்கிறார். அவர் மூலமாகத்தான் உலக அளவில் இந்தியாவிற்கு அதிபதியான இஸ்லாம் வந்தது. அவர் யார் என்று சொன்னால், அஜ்மீரில் அடங்கக்கூடிய ராஜா மொய்தீன் சிஸ்தி அவர்கள். அவர் மூலமாகத்தான் நாம் ஆச்சரியமான ஈமானுக்கு சொந்தக்காரராக இருக்கிறோம். ஆனால் அந்த ஈமானை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் தான் இறைநேசர்களை திட்டுக் கொண்டும், இறைநேசர்கள் விமர்சித்துக் கொண்டும், இறைநேசர்கள் என்று சொன்னால் இளைய சமுதாயம் வெறுக்கும் அளவுக்காக தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்களை இறைநேசர்கள் பற்றி செய்தி கேள்விப்பட்டால், அவரை ஏன் இங்கே அடங்கியிருக்கிறார் என்பதாக கேள்விப்பட்டால் நாம் அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். கேள்விப்படுவதையெல்லாம் நம்முடைய நம்பி அவர்கள் வெறுப்பதும், அவர்களை பற்றியாக மனமையாக பரப்புவது என்பது நம்முடைய மறுமை வாழ்வில் ஒரு கஷ்டமாக இருக்கும் என்பதை சிந்திக்க வேண்டும். எனவே இறைநேசர்களை கேள்விப்பட்டோமே, ஆனால் இறைநேச ஒரு இடத்தில் அடங்கியிருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் ஏன் இந்தியாவிற்கு வர வேண்டும், அவள் எங்கு இருந்தா என்பதாக வரலாற்றை முழுவதுமாக படிக்க வேண்டும். சொல்வதையும் கேட்பதையுமாக கேட்டவர்கள் பற்றியான விமர்சனங்களை நிச்சயமாக நம்முடைய வாழ்விலிருந்து அகற்ற வேண்டும். அவர்கள் பற்றிய புரிதலையும் தெரிந்து நம்முடைய வாழ்வில் கொண்டு வர வேண்டும். கேள்விப்படுவதையெல்லாம் நம்பதை விட்டு நம்மை விட்டும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்களை அனைவரும் இறைநேசத்தை அடையலாம். நானும் இறைநேசராகலாம், நீங்களும் இறைநேசராகலாம். எதை கொண்டு என்று சொன்ன அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுவான். இறைநேசத்துக்கான அடையாளமாக கூறும்போது, அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அவுலியாக்கள் யார் என்று சொன்னால், இறைநேசர்கள் யார் என்று சொன்னால், லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள், பயப்பட மாட்டார்கள். இந்த இரண்டும் இல்லாதவர்கள் இறைநேசர்கள். அந்த இரண்டும் இல்லாததாக நாம் இருக்கிறோமா? அந்த இரண்டும் யாருக்கு இருக்காது என்று சொன்னால், பயம் இருக்கக்கூடாது, கவலை இருக்கக்கூடாது. அந்த இரண்டும் யாருக்கு இருக்காது என்று சொன்னால், சரியாக நடப்பவர்களுக்கு தான் அந்த இரண்டுமே இருக்காது. அல்லாஹுக்கு பயந்து சரியாக நடந்தால், வணக்க வழிபாடுகளில் சரியாக இருந்தால், அல்லாஹ் சொன்னதை தன் வாழ்வில் சரியாக செயல்படுத்தி ஒருவர் வாழ்ந்தாரே, ஆனால் அவருக்கு கவலையும் பயம் இருக்காது. அப்படிப்பட்டவர் தான் இறைநேசர். அப்படியாக நம்முடைய வாழ்வு இருக்கிறதா என்று பார்த்தால் கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். வியாபாரமாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒருவர் எடுத்துக்கொண்டாலும் சரி, அனைத்திலும் இஸ்லாம் சொல்லாததை தான் நம்முடைய வாழ்வை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். வியாபாரமானால் ஹராமை கலந்ததாக, குடும்பமானால் பிரிவை சந்தித்தவராக, நம்முடைய பொருளாதாரமானால் வட்டி கலந்ததாக இஸ்லாம் அனுமதிக்காதை தான் இருக்கு. இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி மறுமையிலே பயமும் கவலை இல்லாததாக இருக்கும்? எனவே பயமும் கவலையும் இல்லாதவர்கள் மறுமையை பெற்றவர்கள் அவுலியாவிற்காக இறைநேசத்திற்கான அடையாளம். இன்னொரு அடையாளத்தை கூறுவார்கள். இறைநேசத்துக்கு அடையாளமாக மன் அவுலியா உல்லா, அவுலியா யார் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இறைநேசர் என்று யார் என்று சொன்னால், இதாரவு திக்ருல்லாஹ், அவரை பார்த்தால் அல்லாஹ்வின் சிந்தனை வர வேண்டும். அவுலியா யார் என்று சொன்னால், இறைநேசர் யார் என்று சொன்னால், அவர்களை பார்க்கும் பொழுது அல்லாஹ்வின் சிந்தனை வர வேண்டும். என்னை பார்த்தால் ஒருவருக்கு இறை சிந்தனை வருகிறது என்று சொன்னால், நான் அவுலியாவாக இறைநேசராக பார்க்கப்படுவேன். நான் ஒருவரை பார்க்கிறேன், அவரை பார்த்த பொழுது எனக்கு இறைநேசம் வருகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய அச்சம் வருகிறது என்று சொன்னால், அவர் அவுலியா, அவர் இறைநேசர். அப்படியாக நாம் இருக்கிறோமா? நம் நல்வழிப்படுத்துவதற்கு ஒருவர் வருகிறார் என்று சொன்னாலே அவரை பார்க்கக்கூடிய நேரத்தில் நாம் தூரமாக செல்கிறோம். பாங்கு சொல்லப்படுகிறது, ஒரு நமக்கு அருகாமையில் இருக்கிறார், தொப்பு வைத்திருக்கிறார், தாடியை
போட்டிருக்கிறார். பள்ளிவாசல் செல்வதற்கு இருக்கிறார். எனவே அவர் நம் அருகில் இருந்தால் தொழுகைக்கு அழைத்துவிடு என்பதற்காக நாம் தூரமாக நகர்கிறோம். ஏன் இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால், ஜமாத்தை சார்ந்தவர்கள் தெருக்களில் வருவார்கள், ஓர் வீடுகளாக சென்று அழைப்பார்கள். அழைப்பதற்குறான காரணம் இஸ்லாத்தை கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும், ஈமானை நீங்கள் கொஞ்சம் நம்ப வேண்டும், ஈமானை பற்றியான செய்திகளை தெரிந்துவதற்காக வேண்டியது அவர்கள் வீதியாக வீடுகள் தேடி வருகிறார். ஆனால் அவர்கள் வரக்கூடிய நேரத்தில் நம்முடைய நினைப்பு எப்படி இருக்கிறது? ஏதோ ஷைத்தான் நம்மை ஓடி வருவது போல், ஷைத்தான் நம்மை நோக்கி வருவது போல் நாம் விரைந்த வண்ணமாக வீடுகளுக்குள் ஒளிந்து கொள்கிறோமா இல்லையா? அப்படியானால் நாம் ஷைத்தான்களாகத்தான் உலகில் வாழ்கிறோம். அவுலியாக்களே நம் கண்முன்னாக வந்தாலும் கூட, இறைநேசை நம் கண்முன்னாக வந்து ஈமானுக்கு வேண்டிய அழைப்பு கொடுக்கும்போது நாம் ஓடுகிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் யார்? ஷைத்தானாகத்தான் உலகில் வாழ. எனவே நாம் இறைநேசலாக உலகில் வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்மை ஒருவர் பார்க்கும் போது அவருக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை வர வேண்டும். அப்படியாக நம்முடைய வாழ்வு இருக்கிறது. இவர் 5 பேரை தொழக்கூடியவராக இருப்பார், வாங்க சொன்னவுடன் பள்ளிக்கு செல்லக்கூடியவராக இருப்பார், ஜக்காத்தை சரியாக கொடுக்கக்கூடியவராக இருப்பார், உறவுகளிடத்தில் சேர்ந்து வாழக்கூடியவராக இருப்பார், நண்பர்களிடத்திலேயும் சரி அனைவரிடத்திலும் புன்னுருளாக சரியாகவே பேசக்கூடியதாக இருப்பார் என்பதாக ஒருவரை பார்த்தால் இவர் இஸ்லாத்திற்கான அடை என்பதாக சிந்தித்தோமானால் அவர் இறைநேசர். அப்படியாக நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஒரு பார்க்கும் பொழுது இவர் இஸ்லாத்துக்கு உட்பட்டவர், இவரை போல் நாம் வாழ என்பதாக ஒருவர் நினைத்தால், இவரை செயல்போடு நம்முடைய செயல் இருக்கும்பதாக நினைத்தால் நிச்சயமாக நாமும் இறைநேசர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுக்கு அப்படியானவர்களே, அவுலியாக்களாக வந்தவர்கள், இறைநேசர்களாக வந்தவர்கள் எல்லாம் ஏதோ உலகில் வந்தவர் என்பது அல்ல, ஏதோ பயணத்திற்காக வேண்டியோ வணிகத்திற்காக வந்தவர்கள் மாறாக இஸ்லாத்தை பரப்ப வேண்டும், ஈமானை பரப்பு என்பதற்காக வேண்டிதான் ஒவ்வொரு தூரத்திலிருந்தும் குடும்பங்களையும் சொந்த நாட்டை விட்டு பயணித்து வந்திருக்க. எனவே அவர்கள் பற்றியான செய்திகள் வரும்போது நாம் அதை ஆராய்ச்சி செய்து அதை முழுமையாக அறிந்து அதற்கு பின்பதாகத்தான் நாம் செயல்பட வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் நாளை மறுமையிலே விதியற்றவராக அல்லாஹ்விடத்திலே கை கட்டி நிற்கக்கூடிய சூழல் நிச்சயமாக ஏற்படும். அல்லாஹ் தஆலா அதை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் தஆலா நம்மையும் ஒரு இறைநேசராக ஆக்குவது குர்ஆன் வழி அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவானாக. ஆமீன். வாகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.